சுவாமியே சரணம் ஐயப்பா. மேல் சாந்தி கிட்ட போய் வருஷம் வருஷம் இந்த கயிறை என் கையில கட்டாம இருந்தா எனக்கு என்னவோ மிஸ் பண்ற மாதிரி தோணும். அப்படி ஒரு பாசிட்டிவிட்டி இது எனக்கு கொடுக்கும். சோ இவரு தான் சபரிமலையோட மேல் சாந்தி ஐயா. இவர்கிட்ட பிளெஸிங் வாங்கி நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கையில பிரசாதமும் வாங்கிட்டு நேரா சபரிமலை கோயில் வாசல்ல போய் நல்ல ஒரு தடவை கும்பிட்டுக்கிட்டேன். இந்த பிரார்த்தனை பண்ணவங்க எல்லாருக்கும் எல்லாமும் சிறப்பா நடக்கணும்னு சொல்லிட்டு இறங்க ஆரம்பிச்சேன். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, இறங்குறப்போ ரொம்ப ஈஸியா இறங்கிடலாம், ஏறும் போது தான் கஷ்டம்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்ல. இறங்கும் போது சுப்பிரமணிய பாதை கழுத பாதைன்னு சொல்லுவோம். அதுல இறங்குறப்போ நாக்கு தள்ளிரும். அங்க இவரை வருஷம் வருஷம் பார்ப்பேன். இவருக்கு என்னால என்ன முடியுமோ இவருக்கு செஞ்சு கொடுப்பேன். அதுக்கப்புறம் அங்க ஒரு அணில பார்த்தேன் பாருங்க. ஜென்ரலா அணில்னா நம்ம ஊர்ல குட்டியா தானே இருக்கும். ஆனா அங்க பாருங்க அணிலே எவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்குன்னு சொல்லி. சோ அங்க இருந்து நேரா என்னோட முதல் குருசாமியான என்னோட அம்மா கிட்ட மாலையை கழட்டிக்க போனேன். அப்ப நம்ம வீட்டுல கரண்ட் இல்ல, இன்வெர்டர்ல ஒரே ஒரு லைட் மட்டும் தான் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனா மாலையை கரெக்டா அம்மா தொட்டு கழட்ட ஆரம்பிக்கும் போதே டக்குன்னு கரண்ட் வந்தோடனே மனசுக்கு அவ்வளவு ஒரு பாசிட்டிவிட்டியா இருந்துச்சு. சோ இது எல்லாமே ஐயப்பனோட அருள். சோ இந்த வருடம் என்னோட சபரிமலை ட்ரிப் ரொம்ப சந்தோஷமா இனிதே முடிந்தது. நீங்க எல்லாருமே என் கூடவே இருந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் எல்லாம் நடக்கும். சுவாமியே சரணமையப்பா.